செங்குன்றம் பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். கள விவரம் என்ன முருகேசன்? திருவள்ளூர் மாவட்டம் ரெட்கில்ஸிலிருந்து சோத்துப்பாக்கம் செல்லக்கூடிய சாலையில் தான் நாம் இருக்கிறோம். விவேக் அக்பர் காலேஜ் அவனி அப்படின்ற பகுதியில் தான் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவர் காட்சிப்படுத்திக் கொண்ட காட்சியை பார்க்கலாம். கிட்டத்தட்ட இங்கு 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் கடந்த 4 நாட்களாக குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதியில் 4 நாட்களாகவே இந்த வெள்ளம் நீர் செல்லிருக்கிறது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய 200 குடியிருப்புகள் சேர்ந்த மக்கள் தங்களுடைய அன்றாட தேவை அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். அந்த இங்க பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் கூட ஒரு படகுல போட்டில் கொண்டு போறாங்க. ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். இந்த பகுதியில் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பால் பாக்கெட் வாங்க செல்வதற்கு கூட நீண்ட தூரம் நடந்து சென்று அந்த கடைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பகுதியில் போக போக இடுப்பளவு தண்ணீர் தேங்கி இருக்குது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடமே கேட்கலாம் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத இந்த பகுதியில் எத்தனை வருஷமா குடியிருக்கீங்க? இப்ப தண்ணி எவ்வளவு நாளா இருக்கு? சொல்லலாம். வணக்கம். இது 13 வருஷமா இருக்கும் நம்ம இங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அதுக்கப்புறம் இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கு. இந்த மாதிரி 3 நாள் இங்க தண்ணி இருக்கு. தண்ணி எங்க இருந்து வருது? இதுக்கு முன்னாடி மழை தண்ணியா இல்ல ஏரி குளத்து தண்ணியா வருதா? மழை தண்ணி. ஏரி சோழாவரம் ஏரி பக்கத்துல அது திறந்து விட்டாங்க. நேற்று கலெக்டர் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு முகாம்கள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காங்களா? பண்ணிருக்காங்க. மருத்துவ முகாம், உணவுப் பொருட்கள், அப்புறம் அன்றாட வாழ்க்கை பால், பிரெட்டு, பிஸ்கட் இதெல்லாம் விநியோகம் பண்ணி தான் இருக்காங்க அரசாங்கம். ஆனால் இந்த நேற்று பெஞ்ச மழையில் தான் இங்கே அதிகமான தண்ணி இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாவில் தண்ணி அந்த அளவுக்கு நிற்காது. நார்மலாக காமனாக பாதை வரி தான் நிற்கும். இந்த நேற்று பெஞ்ச மழையில் தான் இவ்வளோ தண்ணி இங்கே. கடுகு சார், கடுகு காயெல்லாம் கருக்குது. தண்ணி வருதுன்னா பால் பேக்கெட்டு, பிரெட்டு அதெல்லாம் அருணவா தம்பி எல்லாம் கொடுக்குவாரு. எப்போ வருஷம் இந்த வருஷம் நிறைய ஆயிடுச்சு. வீடு வெளியில் போக முடியல, கரண்ட் இல்லையே, ரொம்ப கஷ்டமாகுது. அவ்வளோதான் பார்த்து தண்ணி இருக்குதுன்னா போக முடியல, வர முடியல சார். 20 வருஷம் ஆச்சுங்க. నేను கம்பெனி ஓப்பனுங்க 17 வருஷம் வச்சு தொடப்போம். கம்பெனி இங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. அது தெரியும், தம்பிக்கு தெரியும். ஆனந்தே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் பார்வையிட்டு சென்ற பிறகு இங்கு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முகாம்களாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்குள்ள சிறுவர்களாம் அனைவரும் தன்னார்வமாக பல உதவிகளை செய்தவர்கள். தம்பி, இந்த பகுதியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால் பிஸ்கெட்லாம் பண்றேன். அவ்வளோதானா யாரை கடைக்கு கேட்டால் சொல்றீங்க? போய் வாங்கிட்டு வந்துடுவோம். பைக்கில் வாங்கினா தன்னார்வமாக இந்த பகுதியில் சிறுவர்கள் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க செல்வதற்கும் சென்று கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் தங்குதலில் கிடைக்கிறது. முகாம்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவங்களுக்கு தேவையான உணவும் பால் பொருட்கள் உள்ள அனைத்துமே கிடைக்கிறதாகவும் கூறப்படுகிறது. ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.